ஒற்றிமையாய் வாழ்ந்து வார வாழ்ந்து வாரா ஒற்றிமையாய் வாழ்ந்து வார வாழ்ந்து வாரா உடலுக்குள் உயிர் போல் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். நாகராட்சன் நாகக்கண்ணி. நாகராஜனும் நாகக்கண்ணியும் உடலுக்குள் உயிர் போல என்றால் எப்படி தெரியுமா? என்ன என்ன? கணவனுக்கு தெரியாத வரவும் செலவும் ஆமா மனைவிக்கு இருக்காது. இருக்காது. மனைவிக்கு தெரியாத வரவும் செலவும் கணவனிடத்தில் இருக்காது. கணவனுக்கு இருக்காது. அப்படி இருந்தார்கள் முன்னால் உள்ள காலத்தில். முன்னால் உள்ள காலத்தில் அவ்வளவு ஒற்றுமையாக காலம் கழிச்சாங்க. அப்படி வாழ்ந்து வந்தார்கள். ஆமா நம்ம உடுக்குக்காரனை பாருங்க இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? என்ன என்ன? இவரை பாருங்கள் வில்லுக்கு வர அன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருப்பான். வெள்ளையும் சொல்லையுமா வருவான். வில்லு இல்லன்னு வைங்க எங்கேயாவது அண்ணாச்சு என்ன ஒரு 300 ரூபா அந்த தாங்க நாளைக்கு தந்துருந்தேன். 300 ரூபாய் இல்லைன்னாலும் பரவாயில்ல 200 ரூபாய்னாலும் போதும். 200 ரூபாய் போதுமா? ஆமா இருக்க கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போயிடுவான். வேற திருப்பி கொடுக்க போறான். திரும்ப என்னைக்கும் பார்த்தா தானே பார்த்தா தான் சண்டைக்கு வந்து போயிடுவானே. ஆமா இவை ஊரெல்லாம் சுத்தி 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 கடை வாங்கி வச்சிருப்பான். கடை வாங்கி வச்சிருப்பான். வீட்லயே பார்க்க முடியாது. வீட்டுல பார்க்க முடியாது. பார்க்கணும்னா எங்கேயாவது பார்க்கலாம். எங்க ஏதாவது எங்கேயாவது விலங்காட்டுக்கல விலங்காட்டு எங்க விளக்குல பச்சை கடையில கிடப்பான். பச்சை கடையா? அது என்னடா தம்பி பச்சை கடை? அதான் பச்சை கடை. அடையா இது கவர்மெண்ட் கடையா? ஆமா கவர்மெண்ட் கடை. நல்ல பேர் வச்சிருக்காங்க பச்சை கடை. அங்க கிடப்பா. அவ வீட்டம்மா என்ன செய்வா தெரியுமா? என்ன அவன் வடக்கு தெருவுல இருந்து தெற்கு தெரு வரைக்கும் குழு 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 குழுன்னு ரூபா வாங்கி வச்சுட்டு 12 குழு வாங்கி வச்சிருப்பா. 12 பேர்ட்ட குழு வாங்கி வச்சிருப்பா. 15 பேர்ட்ட சபளி வியாபாரிகிட்ட அதை பாக்கி வச்சிருப்பா. 15 பேர்ட்ட சனிக்கிழமை சாயந்தரம் ஆயாச்சுன்னா அக்காளை காங்க முடியாது. அக்காளை அதுக்கப்புறம் காங்க முடியாது. பிசி ஆயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர அக்கா அண்ணாச்சு மாதிரி அக்கா அக்காளைங்க. ஆமா அந்த அக்கா எங்கே போயிட்டாங்களே கிட விட்டு அக்காளைங்க அக்காளை காணும் பார்க்க முடியாது. ஐயா வேற போதைங்களும் பார்க்கலாம். இது கணவருக்கு தெரியாத வரவு செலவு. போதைங்களும் போய் கேட்டோம்னீங்களேன். சரி உங்களுக்கு என்னதான் வச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்க வரவே இல்லை நான் செலவழிச்சிட்டேன்ருவா. வச்சிருந்து செலவழிச்சிட்டேன். அடுத்த வாரம் பத்தி விட்டுருவா. இது கணவருக்கு தெரியாத மனைவி வரவு செலவும். ஆமா இப்படி கிடையாது. வாழ்ந்து வந்தால் இப்படி வாழ்ந்து வர வேண்டும். எப்படி கணவனும் மனைவியுமாக உயிருக்குள் உயிர் அதாவது உடலுக்குள் உயிர் போல் வாழ்ந்து வர வேண்டும். உடலுக்குள் உயிர் மாதிரி அப்படி போல் வாழ்ந்து வந்தார்களாம் நாகராஜன் நாகக்கண்ணி. நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி நாகராஜன் நாகக்கண்ணியுமாக ஆமா வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் என்னென்ன அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு சொத்திருக்கு சுகம் இருக்கு சீமபூமி தான் இருக்கு ஆசிரிக்கு பணம் இருக்கு ஆசிரிக்கு பணம் இருக்கு கட்டுப்பட்டா நோட்டு இருக்கு கட்டுப்பட்டா நோட்டு இருக்கு ஆசிரிக்கு பணம் இருக்கு பணம் இருக்கு பணம் இருக்கு கட்டு கட்டாய் நோட்டு இருக்கு நோட்டு இருக்கு அவங்களுக்கு கட்டு கட்டாய் நோட்டு இருக்கு நோட்டு இருக்கு சொத்தாலே குறவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை பொன்னால் கூறவும் இல்லை பொருளாலே தாழ்வும் இல்லை மண்ணால் கூறையும் இல்லை மண்ணால் கூற மௌசாரே தாழ்வும் இல்லை மௌசாரே தாழ்வும் இல்லை மண்ணால் கூறவும் இல்லை கூறவும் இல்லை மண்ணால் கூறவும் இல்லை மௌசாரே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை மௌசாரே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சொத்து சுகங்கள் ஏராளம் இருக்கிறது. ஏராளம் ஏகப்பட்ட சொத்து சுகம் பொன்பொருள் இருக்கிறது. ஆமா ஏகப்பட்ட பொன்பொருள் இருக்கு. மண் மனைகள் இருக்கிறது. ஆமா எல்லாம் இருந்துட்டாலும் செல்வத்தில் செல்வம் சிறந்த செல்வம் என்ன பணச்செல்வம் தான் பெருசா என்ன பெருசு? ஆமா பணச்செல்வம் தானே பெரிய செல்வம். பணம் போதுமா? ஆமா அப்ப ஒரு மனிதருக்கு வாழ்வதற்கு பணம் போதுமா? வாழ்வதற்கு பணம் இருந்தா போதுமா? என்னத்தனாலும் வாங்கிட்டு வந்துடலாமா? சந்தோஷமா வாழ வேண்டுமானால் என்ன வேணும்? சந்தோஷமா வாழ்னாலும் ஒண்ணு அடிக்கணும். ஒண்ணு அடிக்கணுமா? ஆமா அதுக்கும் பணம் தான் வேணும். தூக்கமா இருந்தாலும் ஒண்ணு அடிக்கணும். அதுக்கும் பணம் தான் வேணும். சந்தோஷமா வாழ வேண்டும் என்று சொன்னா
ஒரு குழந்தை செல்வம் வேண்டும். குழந்தை செல்வம் வேணும். பிள்ளை செல்வம் தான் உலகத்தில் பெரிய செல்வம் என்று சொல்வார்கள். ஆமா, பிள்ளை செல்வத்தை போல பெரிய செல்வம் எது இருக்கிறதா? கிடையாது. இன்னைக்கும் நம்ம கிளச்சுரண்டையில இருந்து சரி வில்லு இசை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஆமா, வில்லு ஏத்தணும்னு சொன்னா அங்க போன போது என்ன நாட்டாமக்காரனாச்சா பார்க்க முடியாது. ஆமா, நாட்டாமக்கார அவரு பெரிய பிஸியா இருப்பாரு. கணக்காப்பிள்ளையே பார்க்க முடியாது. அவர் அதுக்கு மேல ரொம்ப பிஸியா இருப்பாரு. அட்வான்ஸ் கொடுத்தான்னாச்சா பார்க்க முடியாது. முடியாது. பெரிய ஆளு சொன்னா ஒரே ஒரு ஆள் இருப்பாரு. யாரு யாரு? அவர் தான் பூஜை செய்யக்கூடியவர், பூஜாரியர். கோயில் பூஜாரியர். அவரு எதற்காக இருப்பாரு தெரியுமா? ஆமா, அவருக்கு எதுக்கு பாத்துட்டு இருக்காரு? இந்த வில்லுக்காரங்க எப்ப வில்லு ஏத்துவாங்க, ஆமா, எப்போ வந்து வில்லு ஏத்துவாங்க, அவங்களுக்கு வேணும்ங்கறத எடுத்து கொடுத்துட்டா வீட்டு வரைக்கும் போயிட்டு ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். ஆமா, காப்பி குடிச்சிட்டு வந்துடலாம். அதற்காகத்தான் கோயில எதிர்பார்த்து நிப்பாரு. ஆமா, அண்ணாச்சி யாராவது வில்லு ஏத்தங்க. ஆமா, நீங்க வில்லு ஏத்துங்க, நான் வீட்டுக்கு கொண்டு வீட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு அவங்க எடுத்து கொடுக்கக்காக தான் அந்த நெல்லு, தேங்காய் பழம், சூடம் பத்தி, வெத்திலை பாக்கு, காணிக்கை என்று எடுத்து கொடுப்பதற்காக தான் அவர் கோயில் எதிர்பார்த்து நிற்பார். எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வில்லு ஏத்தினப்பட அவரும் வீட்டுக்கு போயிருவாரு. ஆமா, கோயில் நிறைய ஆள் இருக்கும். ஆமா, ஏகப்பட்ட ஆள் இருக்கும். யார் இருப்பாங்க தெரியுமா? யாரு யாரு? இந்த சின்ன பிள்ளைய இருப்பாங்க. சின்ன பிள்ளைய நிறைய இருப்பாங்க. சின்ன பிள்ளைய 10 அங்கடி கோடும், 10 இடங்கடி கோடும், எங்கடி ஓடும், 2 மைக்கு தள்ளும், 2 5 மண் அள்ளி, ஆமா, தலைவலியே போடும். பிள்ளைக்காரங்க மேலேயும் விழத்தான் செய்யும். ஆமா, அவங்க சொல்ல போட்டா நம்ம மேல விழத்தான் செய்யும். சின்ன பிள்ளைய கோயில் நிறைஞ்சிருக்கும். அதனால் பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வமே தவிர உலகத்தில் எதுவும் பெரியது கிடையாது கிடையாது. அந்த நாகராஜம் நாகக்கண்ணுக்கு குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணி பெண் கொடியாள் அவ பிள்ளை இல்லாத கவலையினால் நாகராஜ மன்னனிடத்தில் புலம்பி அடைகின்றாள். என்னையா சொல்லுகிறார்? என் கேடவா மன்னவரே எனக்கு வைத்த பிராணநாதா, நமக்கு சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, பால் இருந்து என்ன செய்ய, பவுஸ் இருந்து என்ன செய்ய, நாகலோக பட்டணத்தில் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. நான் எடுத்தனைக்க குழந்தை இல்லை. கத்தரிக்க தோட்டத்தில ஐபரிப்பறி யாரும் இல்லை. மல்லிகை பூ தோட்டத்தில பூப்பறிப்பார் யாரும் இல்லை. நிற கொடுத்து தண்ணீரில நின்றலப்ப பாலன் இல்லை. கறிக்கருக்கும் தேங்காயில கையே அந்த குழந்தை இல்லை. என் கணவன் மன்னவாரு காப்பி போடும் கருப்பட்டியில் கையே அந்த குழந்தை இல்ல. மழை பெய்த முத்தத்தில மண்ணடைய பாலன் இல்ல. மண்ணடைந்த கையாங்காலு மண்ணடைந்த கையாங்காலு மடி துடைக்க குழந்தை இல்லை. மடி துடைக்க குழந்தை இல்லை. மண்ணடைந்த கையாங்காலு கையாலு மண்ணடைந்த கையாலு மடிய துடைக்க குழந்தை இல்லை. குழந்தை இல்லை மடியில துடைக்க குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. ஆசை மன்னவா என் பிராணநாயகா, என் பிராணநாயகா, நமக்கு ஒரு பிள்ளை இருந்தது சொல்ல. ஆமா, ஒரு 15 வயது ஆயிடுச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்தது. 15 வயது ஆயிடுச்சுன்னா போதும். ஒரு என்ன ஒரு கையில யாவன வேலை செய்வதற்கு ஒரு பிள்ளை இருக்கு. ஆமா, யாவன வேலையை போய் பார்த்துட்டு வந்துருவான். ஆமா, இந்த வேலையை செய்துட்டு வந்துடுறான்னு சொன்னா ஆமா தகப்பனுக்கு யாவன வேலை கை வேலை குறைக்குமே. ஆமா, கை வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தது சொன்னா ஆமா அது 12 வயதுல தாய்க்கு யாவன வேலை கை வேலை குறைக்கும். ஆமா, 5-6 பானச்சட்டி அள்ளி போட்டு தேய்ச்சிருந்தா தேய்ச்சி வச்சிரும். ஆமா, தேய்ச்சி வச்சிரும். அப்படி ஆனன்றும் பெண்ணன்றும் நமக்கு குழந்தை இல்லையே நாதா, குழந்தை இல்லையே சாமி, உங்கள் தேவையா என் நாகக்கன்னி பெண் கொடியாள் என்ன நம் மாதவத்தி சண்டை நான் குழந்தை இல்லாம இருக்கிறேனா தங்க நல்ல குடம் எடுத்து தாமரைக்கு தண்ணீர் வாத்து தாமரையும் புகழைய
அமரையூர் பூக்கலையே தங்க மகள் காய்கலையே தங்க மகள் காய்கலையே காய்கலையே அமரையும் பூக்கலையே பூக்கலையே அமரையும் பூக்கலையே தங்க மகளும் காய்கலையே காய்கலையே தங்க மகளும் காய்கலையே காய்கலையே பொண்ணு கூடம் எடுத்து உங்கள் தேவி நகைக்கண்ணு பூஞ்செடிக்கு தண்ணீர் வார்த்து என்கணவா மன்னவர் பூஞ்செடியும் பூக்கலையே பூஞ்செடியும் பூக்கலையே பூமகளும் காய்கலையே மன்னா பூமகளும் காய்கலையே காய்கலையே பூஞ்செடியும் பூக்கலையே பூக்கலையே பூஞ்செடியும் பூக்கலையே பூமகளும் காய்கலையே காய்கலையே பூமகளும் காய்கலையே காய்கலையே எம்மாயே நாகக்கண்ணி என்ன சாமி உனக்கு என்னத்தலமா குறை இருக்கு ஒரு குறை கிடையாதா எம்மா வேணுமங்க ஆகாரத்துக்கு ஆமா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட நெல்லு அடுக்கி வச்சு ஆமா ஏகப்பட்ட நெல் இருக்கு எல்லா நெல்லும் இருக்கு அது எத்தனை மூட்டை வேணும்ல அவிச்சு குத்தி வேணுங்க நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வேணுங்க நேரம் நல்ல வயிற்று நிப்பலாம் அண்ணா ஆகாரத்துக்கு குறைபாடு இருக்கிறதா அது கிடையாது எம்மா சொத்து சுகத்துக்கு நமக்கு குறைபாடு இருக்கிறதா அது இல்ல இந்த சொத்து சுகத்துக்கு எந்த குறையுமே இல்லையம்மா ஆமா இல்ல சாமி எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க என் மன்னவா என்ன என் பிராண நாயகா நாயகா சொத்து சுகத்துக்கு எனக்கு குறைபாடு இல்ல குறைபாடு கிடையாது சொத்து சுகம் மட்டும் இருந்தால் போதுமா மன்னவா போதாதையா ஐயா கண்ணு நல்ல புளிய மரம் அதிரோடு மால மரம் கண்ணிலையும் காயாமல் என்கணவ மன்னவரே கண்ணிலையும் காயாமல் கண்ணிலையும் காயாமல் அதிரோடி என்ன பலம் அதிரோடி என்ன பலம் கண்ணிலையும் காயாமல் காயாமல் கண்ணிலையும் காயாமலே கதிரோடு என்ன பலம் என்ன பலம் கதிரோடு என்ன பலம் என்ன பலம் பிங்கி நல்ல புளிய மரம் பின்னலோடு மால மரம் என்கடவ மன்னவர் பிங்கிலையும் காயாமல் பிங்கிலதம் காயாமல் பின்னலோடி என்ன பாலம் பின்னலோடி என்ன பாலம் பிங்கிலையும் காயாமல் காயாமல் பிங்கிலையும் காயாமலே பின்னலாடி என்ன பலம் என்ன பலம் பின்னலாடி என்ன பலம் என்ன பலம் ஒரு மரமாக இருந்தாலும் ஆமா காய்க்கக்கூடிய பருவதத்தில் காய்க்காமல் இருந்து சரி காலம் மாறி காய்த்தால் யாருக்கு என்ன பலன் யாருக்கு எந்த பலனும் கிடையாது ஒரு பூஞ்செடியாக இருந்தாலும் பூக்கக்கூடிய பருவதத்தில் ஆமா கண்டிப்பா பூக்க வேணும் பூக்க வேணுமே சுவாமி ஆமா அது பூக்காமல் பட்டம் தவறி பூத்தால் அதுக்கு யாருக்கு மன்னா என்ன பலன் ஒரு பலன் கிடையாது நம்பாதவத்தி சண்டாளி ஆமா நாகக்கன்னி பெண்கொடியாள் பெண்கொடியாள் நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் சுவாமி இருக்கிறேனே சுவாமி பிள்ளை இல்லாத வாசலில் பெரியவர்கள் யாரும் வருவாங்களா ஆமா பெரியவர்கள் யாரும் வரமாட்டாங்க மதலை இல்லாத வாசலில் மறையோர்களும் வரமாட்டாங்களே சுவாமி வரமாட்டார்களே சாமி நம்மளை பார்த்தல் எப்படி இருக்கிறோம் ஆமா பார்த்துக்கு அந்த பூரா ஆடாத தந்தை மாறும் என்கணாபா மன்னவர் அண்டவோ நிழலில்லையே அண்டவோ நிழலில்லையே நம்மை ஆதரிப்பார் யாரும் இல்லை இவன்னா ஆதரிப்பார் யாரும் இல்லை
அந்த பூரோ மன்னா குலுங்காத தந்தி மாறோ அதையா கொஞ்சமும் நிழல் இல்லையே கொஞ்சமும் நிழல் இல்லையே நம்மளை கொண்டனைப்பார் யாரும் இல்லையே மன்னா கொண்டனைப்பார் யாரும் இல்லையே யாரும் இல்லையே கொஞ்சமும் நிழல் இல்லையே நிழல் இல்லையே கொஞ்சமும் நிழல் இல்லையே கொண்டனைப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லை கொண்டனைப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லை ஆதரிக்க கூட யாருமே இல்லாமல் இருக்கிறோமே பண்ணவா யாரும் இல்லையே சாமி இனத்தார் சனத்தார் எல்லாம் சனத்தார்கள் எல்லாம் நம்மளை ஏறிட்டு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க குலத்தார் எல்லாம் நம்மளை குலத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விடக்கூடாது ஆமா ஒதுக்கி வச்சிடக்கூடாது நமக்கு பிள்ளை வேணுமே சுவாமி ஆமா பிள்ளை வர வேணும் சொன்று வேணும் என்று நாக கண்ணி பெண் கொடியாள் என்ன என்ன அவள் என்ன சொல்லி அழுகிறாள் என்றால் என்னையா சொல்லுகிறா ஐயா இல்லை ஏல ரெண்டு மாறும் ஏல காய் காய்க்கு மாறும் எங்கடவம் மன்னவர் ஏல காயும் காயாம எனத்திலையும் தாழ்வானோ ஏல காய்தான் காய்ப்பதப்போ ஏல காய் காய்ப்பதப்போ எனத்தாரோடு சேர்வதப்போ ஏலக்காயும் காய்ப்பதற் போ ஏலக்காயும் காய்ப்பதற் போ எனத்தாரோடு சேர்வதற் போ கொல்லையில ரெண்டு மாறும் குலகுலைய காய்க்கும் மாறும் எங்கடவம் மன்னவாறு குலகுலைய காயாமல் குலத்திலையும் தாழ்வானும் குலகுலைய காய்ப்பதப்போ குலகுலைய காய்ப்பதப்போ குலத்தாரோடு சேர்வதப்போ கோலகோலைய காய்ப்பதற் போ கோலகோலைய காய்ப்பதற் போ கொண்டனை பாதையால் சாலையில ரெண்டு மாறும் சாதிக்கா காய்க்கும் மாறும் சாதிக்காயும் காயாமல் சனத்தில எந்தாழ்வானும் எங்களவம் மன்னவர் சாதிக்காயும் காய்ப்பதப்போ சாதிக்காய் காய்ப்பதப்போ சனத்தாரோடு சேர்வதப்போ சாதிக்காயும் காய்ப்பதற் போ சாதிக்காயும் காய்ப்பதற் போ சனத்தாரோடு சேர்வதற் போ உலகத்தில் பிறந்தால் மட்டும் போதுமா சுவாமி ஆமா போதாது இனத்தாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் ஆமா இனத்தாரு குலத்தாரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கணும் குலத்தாரோடு நம்ம கூடி வாழ்ந்திருக்க வேண்டுமே வாழ்ந்து இருக்க வேண்டுமே சாமி இனத்தார் சனத்தார் எல்லாம் ஆமா நம்ம ஏழிடமாக நினைத்து ஆ, ஒதுக்கி வைத்து விடக்கூடாது ஆமா பிள்ளை வர எனக்கு வேணும் சுவாமி எனக்கு பிள்ளை வர வேணும் சாமி என்று நாக கண்ணி பெண் கொடியாள் ஆமா கண்ணீர் கவலையுமாக ஆ, அழுது கொண்டு இருக்கின்றாள் அழுது கொண்டு இருக்கிறாள் மன்னவா என்ன நான் மாதவத்தி சண்டாளி ஆமா 4 வீட்டுக்கு என்னாலும் போக முடியுதா ஆமா 4 வீட்டுக்கு போக முடியலையா தண்ணி குடத்துக்கு எடுத்துக்கிட்டு ஆ, தண்ணீருக்கு போக முடியுதா தண்ணி கூட எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போக முடியலையா தண்ணிக்கு போனாலும் ஆ, என்ன அங்க நிற்கும் பெண்கள் எல்லாம் என்ன எப்படி ஏளினமா பாக்குறாங்களா அவன் ரொம்ப ஏளனமா பார்க்கல நானும் பொண்ணு கூடம் எடுத்து பொண்ணு கூடம் எடுத்து தண்ணீருக்கு போனேமானா அங்க நிற்கும் பெண்கள் எல்லாம் குளத்துக்கு போனேமானால் கணிக்கும் பெண்கள் எல்லாம் குழந்தையில் அப்பாவி என்று குலங்குத்தி பேசுவார்கள் ஆத்துக்கு போனேமானால் அக்கனிக்கும் பெண்கள் எல்லாம் ஆளில்லா பாவி என்று ஆளில்லா பாவி என்று ஆளுக்காள் பேசுவார்கள் ஆளுக்காள் பேசுவார்கள் ஆளில்ல பாவி என்று ஐயா பாவி என்று ஆளுக்காடு பேசுவாரு பேசுவாரு ஆளுக்காடு பேசுவாரு பேசுவாரு
தாயானாள் தந்தரத்தி பெண்கள் எல்லாம் தலப்பிள்ளை சூலியானாள் கூட வைத்த தென்னம்மாரோ அது குலகுலையா காய்த்திருக்கு நாம் பக்க வைத்த தென்னம்மாரோ பக்க வைத்த தென்னம்மாரோ பாரி போயிருப்பதென்ன பாரி போயிருப்பதென்ன இருப்பதென்ன பக்க வைத்த தென்னமரோ பக்க வைத்த தென்னமரோ பாரி போய் இருப்பதென்ன இருப்பதென்ன பாரி போய் இருப்பதென்ன இருப்பதென்ன செம்மன்னவாயின் பிராணநாயகா என் பிராணநாயகா என் கூட படித்தவங்க ஆமா விளையாடினவங்க அவங்களெல்லாம் பாருங்க கட்டி கொடுத்து 7-8 பிள்ளைக்கு தாய் ஆகிவிட்டாள். ஏப்பா 7-8 பிள்ளை தாய் ஆயிட்டா அங்க கூட படித்தவங்க எல்லாம் இன்னும் பாருங்கள் நான் பாதவத்தி சண்டாளின் ஆகக்கண்ணி ஆமா ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருக்கிறேன் சுவாமி. இருக்கிறேனே சாமி. எனக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை இருக்குமா இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லையா. ஆமா நான் பாதவத்தி நாகக்கண்ணு என்ன தண்ணி குடத்தெடுத்து தண்ணிக்கு போனாலும் ஆமா ஒரு தண்ணி பைப்புக்கு தண்ணி பிடிக்க போனாலும் அடுத்தவங்களெல்லாம் பேசும்போது என்ன கொலங்குத்தி பேசுறது போல பேசுறாங்களே. அவன் என்ன அப்படி ஜாடையா பேசுறாங்களே. எம்மா நாகக்கண்ணு அவதான் பிள்ளை குட்டிக்காரி அவசரப்படுதா உனக்கு கைப்பிள்ளை அழுகுதா கால் பிள்ளை அழுகிறதா. ஆமா உனக்கு எந்த பிள்ளை அழுகுது நீ அம்மா அவசரப்படுகிற கொஞ்ச நேரம் நின்று போனால என்ன அவன் கொஞ்சம் பையன் நின்னுதான் போனா என்ன என்று என்ன குலங்குத்தி பேசுவது போல் பேசுகிறாங்களே சுவாமி. பேசுகிறார்கள் சாமி. நம் பாதவத்தி செண்டாங்காளி ஆமா பிள்ளை இல்லாமல் இருக்கிறானே தான் குழந்தை இல்லாமலே இருக்கின்றேன் பார்த்தாலும் ஆமா நான் வளர்த்து வரக்கூடிய சீவ சென்றாடிகள் எல்லாம் என்னை போல் மலடாய் இருக்குதே சுவாமி. ஆமா நான் கையில் வைத்து விளையாடோ கையில் வைத்து விளையாடோ பச்சைக்கிளி மலடங்காச்சு வேலையெல்லாம் மேந்து வரும் வெள்ளாடு மலடங்காச்சு ஆளெல்லாம் மைந்து வரும் ஆறாமசு மலடங்காட்சி குப்பையில கிண்டி மேயோ ஓடியும் மலடங்காட்சி பிள்ளை போல் வளர்த்து வரும் பிள்ளை போல் வளர்த்து பூனையும் மலடங்காட்சி புனையும் மலடங்காட்சி பிள்ளை போல வளர்த்து வளர்த்து பிள்ளை போல வளர்த்து வரும் பூனையும் மலடாச்சி மலடாச்சி பூனையும் மலடாச்சி மலடாச்சி வயலூர் வளர்ந்து வரும் கோளை மரமலடாட்சி திருவடியில் வளர்ந்து வரும் தென்னமர மலடங்காட்டு மந்தையில் வளர்ந்து வரும் மாமர மலடங்காட்டு கொல்லையில வளர்ந்து வரும் கொய்யாமர மலடங்காட்டு முத்தத்தில் வளர்ந்து வரும் முத்தத்தில வளர்ந்து வரும் முருங்க மர மலடங்காட்டு முருங்க மர மலடாட்டு முத்தத்தில வளர்ந்து வரும் முத்தத்தில வளர்ந்து வரும் முருங்க மர மலடாச்சி மலடாச்சி முருங்க மர மலடாச்சி மலடாச்சி இந்த நாகக்கண்ணி கையால என்னென்ன பொருள் எல்லாம் வளைத்ததோ ஆமா நான் வைத்த மரம் மட்டைகள் செடி கொடிகள் எல்லாம் என்னை போல இருக்குது. என்ன மாதிரியே இருக்கு ஐயா. ஒரு காராம்பாசு கன்றுக்குட்டியை வாங்கியாந்து வளர்த்தேன். அந்த கன்றுக்குட்டியை பாருங்கள் என்னை மாதிரியே தான் இருக்குது. ஆமா என்ன மாதிரி முகச்சாடை அதே மாதிரி இருக்கும். முகச்சாடையா அப்ப இவ்வளவு பார்த்தா அந்த மாடு மாதிரி இருக்காளோ. அப்படிதான் நான் நினைச்சேன். என்னைய மாதிரி இருக்குன்னு சொன்னா என்னை போல காயாமல் இருக்குதே சுவாமி. காயாம இருக்கு. அவன் மலடா இருக்குதே சுவாமி இருக்கிறது என்று நாகக்கண்ணி பெண் கொடியாள் குழந்தை வேடும் என்று ஆமா ஒரே அழுது கொண்டே இருக்கிறான். ஒரே அழுவ அப்ப வந்து மட்டும் இல்ல அப்படி இன்னும் மேலும் என்ன சொல்லுகிறாள் என்றால் என்ன சொல்லுகிறான். ஆசையே மன்னவா என் மன்னவா நானும் பூவால பொம்மை செய்து பிள்ளை
என்று வைத்திருந்தேன் பூவு மணக்கலையே பூவு மணக்கலையே பிள்ளகனி திரலையே பிள்ளகனி திரலையே மைந்தனென்று வைத்தூர்ந்தே என்கணவா மன்னவாறு மாவு மணக்கலையே மாவு மணக்கலையே மைந்தன் கனி தீரலையே மைந்தன் கனி தீரலையே செண்டாளியின் ஆகைக்கண்ணி பெண்கொடியாள் இந்த வயித்துல குழந்தை பெற்று எடுப்பாள் இல்லையான்னு தெரியல. இந்த வயித்துல பிள்ளை பிறக்குமான்னு தெரியலையா? என்றுதானே நாயக்கனி பெண்கொடியாள் பிள்ளை பிள்ளை என்று சொல்லும் பொழுது நாகராஜன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? எம்மா ஏ நாயக்கண்ணி பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி 2-3 நாளா சாப்பிடவே இல்லையம்மா. சாப்பாடு சாப்பாடே சாட மாட்டேங்கியா? அன்னம் கூட அருந்தாம இருந்து அழுதுகிட்டே இருக்கேம்மா. பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி நீ சாப்பிடாம இருந்தா எம்மா வீடான வீட்டுல பெண்கள் நல்லா இருக்கணும். ஆமா, வீடான வீட்டுல பெண்கள் நல்ல திடனா இருக்கணும். பெண்கள் திடனா ஆரோக்கியமா இருந்தால்தான் ஆடவர்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆம்பளை அப்பதான் நல்லா இருக்க முடியும். பெண்கள் ஏதாவது படுத்துட்டா ஒரு ஆடவருக்கு ஏதும் கிடையாது. ஆமா, பெண்கள் படுத்தாச்சுன்னா ஆம்பளைக்கு ஒண்ணும் கிடையாது. பெண்கள் வீட்டுல படுத்துட்டாருன்னு சொன்னா ஆடவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க தெரியுமா? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆடவர்கள் எல்லாம் அடி வேறு அருந்த மரம் போல ஆயிடுவாங்க. அடி வேறு அருந்த மரம் மாதிரி. ஆமா. ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு வீட்டுல பாருங்க, ஒரு பெண்கள் ஆடவர் இருக்கும்போது சரி அந்த ஆடவர் தலைவலித்து படுத்திருந்தாலும் போதும் இந்த அம்மாவுக்கு நிம்மதி மனசு நிம்மதியா இருக்காது. அந்த அம்மாவுக்கு உறக்கமே வராது. என்னமோ தெரியலையா படுத்திருக்காங்களே. நம்ம எதனால படுத்திருக்காங்க? ஒரு நாள் இவ்வளவு நேரத்து வரைக்கும் படுத்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இவ்வளவு நேரத்து வரைக்கும் உறங்க மாட்டாங்களா? ஐயா எழுந்திருங்க ஐயா. என்ன ஆச்சு? என்னாச்சு? தலைவலிக்குதா? வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்கா? தலைவலிச்சு நான் காப்பி வச்சு தரட்டுமா? உடம்பு வலிக்கா? கை வலிக்கா? கால் வலிக்கா? அம்மா ஏதாவது வாங்கி தரட்டுமா? ஒரு 5 அலுப்பு மருந்தாவது வாங்கி தரட்டா? அலுப்பு மருந்தாவது வாங்கி தரட்டான்னு வேக கொடுப்பாங்க. என்ன வாங்க கொடுத்துருவாங்க. ஆடவர் பயணமானால் பெண்கள் திடனா இருக்கணும். நல்லா திடனா இருக்கணும். ஆமா. சாப்பிட முடியலன்னு சொன்னாலும் 2 நாள் ஒரு அதாவது சாப்பிடலன்னா சரி அந்த அம்மாவுக்கு மனசு நிம்மதியே இருக்காது. ஆமா, நிம்மதி இருக்காது. அவரு சாப்பிடலன்னா அம்மா சாப்பிட மாட்டா, வீட்டு அம்மா சாப்பிட மாட்டா. ஆமா, சாப்பிட முடியாது. எதுக்கு தெரியுமா? என்ன என்னமோ தெரியலையா? அவ நல்லா சாப்பிடுவாவோ. ஆமா, நல்லா சாப்பிடக்கூடிய ஆளு. இப்ப 2 நாளா சரியா சாப்பிடவே இல்ல. ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் தான் ருசியா தெரியலையோ நம்ம தெரியல. சாம்பார் உரப்பா இருக்கா இல்ல புளிப்பா இருக்கான்னு தெரியலையா என்று 2 முட்டையை வாங்கியாந்தாது ஆம்லேட் போட்டு சாப்பிட வச்சிருவான். ஆமா, ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க ஐயாண்டு. அதனால எம்மா நாகக்கண்ணி என்ன நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்கலாம். நீ நல்லா இருந்தா தான் எனக்கு நல்ல சோறு கிடைக்கும். எம்மா நீ சாப்பிடாம இருந்தேன்னா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அன்னம் மறந்த வேடும் என்று நாகராஜன் சொல்லக்கூடிய வேளையில் நாகக்கண்ணி பெண்குடியாள் என்ன சாப்பாடு என்று நான் வாயில் எடுத்து வைக்கிற பொழுது பிள்ளை ஞாபகம் வருகிறது சுவாமி. வருகிறதா சாமி? வட்டியில் சாதம் வைத்தால் வாரி உண்ண குழந்தை இல்லை. கும்பாவில சாதம் வைத்தால்